தீராத கடனும் தீர்ந்திட இந்த ஆவணி மாதம் மைத்திர முகூர்த்தங்கள் எப்பப்போ வருகிறது. பொதுவாக அசுவினி நட்சத்திரம் மற்றும் அனுசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் சந்திரன் லக்னம் உருவாகக்கூடிய நேரம் மைத்திர முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் சிறிதளவு கடன் கொடுத்தாலும் முழுமையாக அடையும் என்பது ஐதீகம். இப்போ டயங்கள், இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய டயங்கள் தேதிகளில் கரெக்டாக நீங்கள் அந்தந்த நேரத்தில் ஒரு இஎம்ஐ, ஹவுசிங் லோன் எடுத்துருக்கவங்க இஎம்ஐ, ஒரு நிலம் வாங்கினவங்க, ஒரு இடம் வாங்கினவங்க, அதுக்கு உண்டான இஎம்ஐ, தொழில் ஆரம்பிக்கணும் பர்சனல் லோன் வாங்கினவங்க, அவங்களுக்கு உண்டான இஎம்ஐ மாதம் இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டே வர்றோம், ஆனால் கடன் அடையவே மாட்டேன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ பதிவு. தீராத கடனும் தீர்ந்திட இந்த ஆவணி மாதம் 2024 மைத்திர முகூர்த்தம் எப்பப்போ வருகிறது. அசுவினி நட்சத்திரம் 24/8/2024 சனிக்கிழமை அன்று இரவு 10 மணிக்கு மேலே 12 மணி வரையும் சந்திரன் லக்னம் உதயமாகக்கூடிய ஒரு நேரமாக கருதப்படுகிறது. இப்போ இரவு நேரமாக இருக்குது, பேங்க் எப்படி திறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர்கள் கேட்கலாம். முந்தி தான் அந்த பேங்குக்கில் அந்த டயத்தில், குறிப்பிட்ட டயத்தில் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ எல்லார்கிட்டையுமே ஜிபே, பேடிஎம், யூபிஐ, அடுத்து உங்களுக்கு பேடிஎம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இந்த டயத்தை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணலாம். கரெக்டாக அந்த டயத்தில் நீங்கள் லோன் இஎம்ஐ நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அடுத்த நாள் அனுச நட்சத்திரம் 10/9/2024 அன்று அனுச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை சந்திரன் லக்னத்தில் உதயமாகக்கூடிய ஒரு நேரம், சந்திரா லக்னம் என்று சொல்லக்கூடிய நேரம் 10/9/2024 செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணி முதல் 2 மணி வரை வருகிறது. இந்த மாதத்தில் மைத்திர முகூர்த்தம் 2 தேதிகளில் வருகிறது. 24/8/2024 மற்றும் 10/9/2024. சரி, மைத்திர முகூர்த்தம் இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட அமௌண்ட்டு கையில் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, சனி மகா பிரதோஷம் இந்த வட்டம் ஆவணி மாதம் சனி மகா பிரதோஷம் என்று 2 தேதியில் வருகிறது. பொதுவாக சனி பிரதோஷம் என்றைக்காவது ஒரு நாள் தான் வரும் வாரங்களில். இந்த வட்டம் ஆவணி மாதம் 2 சனி மகா பிரதோஷம் வருகிறது. சனி பிரதோஷம் வரக்கூடிய நாட்களில் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே சிவபெருமானுக்கு பூஜைகள் ஆரம்பித்ததுக்கு பின்னால் பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் சிறிதளவு கடன் கொடுத்தாலும் முழுமையாக கடனிலிருந்து விடுபடலாம். அடுத்தடுத்த இஎம்ஐ உங்களுக்கு சீக்கிரமாக அடைபடும் என்பது தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? அதனால் சனி பிரதோஷம் இந்த வட்டம் ஆவணி 1ஆம் தேதி முதல் தேதியே வருகிறது. 17/8/2024 மாலை சனி பிரதோஷம் மாலை 4 மணிக்கு மேலே மற்றும் 31/8/2024 அன்னைக்கு சனி மகா பிரதோஷம், அன்னைக்கு மாலை 4 மணிக்கு மேலே சிறிதளவு கடன் கொடுத்தாலும் முழுமையாக கடன் மேலிருந்து மீண்டு வரலாம் என்பது ஐதீகம். சரி, இந்த தேதிகளும் செட் ஆகலை அப்படின்னா செப்டம்பர் 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தசி திதி வருகிறது. ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குளிகன் உதயமாகக்கூடிய நேரத்தில் சிறிதளவு கடன் கொடுத்தாலும் முழுமையாக கடனிலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம். அந்த அடிப்படையில் 1/9/2024 சதுர்த்தசி திதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை குளிகன் உதயமாகக்கூடிய நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. அதே டைம் அதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை 7/9/2024 சனிக்கிழமை சதுர்த்தி திதி வரக்கூடிய நாளில் காலையில் குளிகன் உதயமாகக்கூடிய ஒரு நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இந்த நேரங்கள்லேயும் சிறிது நேரம் கடன் கொடுத்தாலும் முழுமையாக கடனிலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம். இந்த ஸ்லைடில் வரக்கூடிய அனைத்து நேரங்களை கவனித்து வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணி பாருங்கள் அல்லது பாஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக நீங்கள் இதை கரெக்டாக புரிந்து கொள்ளலாம். சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சு அந்த நாட்களில் வரக்கூடிய நேரங்களில் கரெக்டாக பே பண்ணி வந்தீங்க அப்படின்னா முழுமையாக கடனிலிருந்து விடுபடலாம். Udana